Hi all of you. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நம்ம இவ்வளோ நாளாக வந்து ஸ்ப்ரிங் பூட்ல வந்து நிறைய தியரிஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு இனிஷியல் ப்ரோக்ராம், ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸ்ப்ரிங் பூட் பொறுத்த வரைக்கும் கோடிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எங்கே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன்ஸில் இந்த டிபெண்டன்சிஸை சால்வ் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் அதுவுமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி அவுட்புட் வர வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண ஃப்ரேம் ஒர்க் ஸ்டட்ஸு இல்லை ஸ்ப்ரிங்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறதை விட ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம டெமோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஜாவா யூஸ் பண்ணியிருக்கோம், ஜேடிகே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஐடிஇ வந்து எக்லிப்ஸ் ஆக்சிஜன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறது மேவன் ப்ராஜெக்ட். அதனால் மேவன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேவன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோடனே ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டைலாக் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிரியேட் எ சிம்பிள் ப்ராஜெக்ட்ன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அது வந்து ஆர்டிகிராஃப்ட் ஐடியும் குரூப் ஐடியும் கேட்கும். ஃபஸ்ட்டு குரூப் ஐடி என்ட்ரு பண்ணணும். குரூப் ஐடியில் வந்து நீங்கள் வந்து நம்ம என்ன பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பேக்கேஜ் கொடுத்துடலாம். com.ebliss அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஆர்டிகிராஃப்ட் ஐடி வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் என்ன நேமோ அந்த நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். வெர்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். பேக்கேஜிங் வந்து எப்பயுமே ஜாராகவே இருந்துட்டு போட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கான்னு மட்டும் மேண்டேட்டரியாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் வந்து நீங்கள் என்ன நேம் நீங்கள் வந்து ஆர்டிகிராஃப்ட் ஐடியில் கொடுத்தீங்களோ அந்த நேமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து src/main/java, src/main/resources இதெல்லாமே வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pom.xml ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த pom.xml ஃபைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல். இதில் தான் வந்து நம்ம எல்லா டிபெண்டன்சிஸ், கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் ஆன உடனேயும் அந்த ஃபைலில் வந்து XML கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து டேக்ஸ் இருக்கும். அந்த டேக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் டேக்காக இருக்கும், இல்லைன்னா வந்து டிபெண்டன்சிஸ் டேக்காக இருக்கும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ, நமக்கு என்ன டிபெண்டன்சி வேணுமோ, நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் மெயினாக மென்ஷன் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஸ்டார்டர் -பேரண்ட் அப்படின்ற ஒரு டேக் நம்ம மெயினாக மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டிபெண்டன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் -வெப்ன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் இது இருந்தால் போதும். மேக்ஸிமமாக வந்து இதுதான் வந்து பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட் இந்த pom.xml வந்து நம்ம மெயினாக வச்சுக்க வேண்டியது. இப்போ இந்த pom.xml வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணுவீங்கன்னா src/main/java நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து டிஃபால்ட்டாக பேக்கேஜ் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இங்கே வந்து com.example.halospring சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது உள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுவோம். halospring application.java அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். @spring boot application அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் மெயின் மெத்தடுக்குள்ள வந்து நம்ம இந்த மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த கோடிங் எழுதியிருப்போம். ஓகேங்களா? இந்த கோடிங் நீங்கள் ஃபினிஷ் பண்ண உடனே, இந்த மெயின் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபினிஷ் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடான கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்து hello-controller.java கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 2 அனோட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஒன்று வந்து @rest_control அப்படின்னு சொல்லிட்டு அனோட்டேஷன் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த மெத்தட் ஹலோன்ற மெத்தடுக்கு மேலே வந்து @getMapping அதில் வந்து ப்ராக்கெட்டில் வந்து ஒரு பேராமீட்டர் ஹலோன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம்.
இந்த அனோட்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்லாஷ் ஹலோ அப்படின்ற இந்த பேராமீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம கொடுக்க போற நேம் வந்து இதுதான். ஸோ இந்த நேம் வச்சு தான் இந்த கோட் வந்து மேப் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஹலோக்குள்ள நம்ம என்ன வந்து நம்ம ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கோமோ, ஹலோ வேர்ல்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஈபிளிஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபைனலாக அவுட்புட்ல வந்து பிரிண்ட் ஆகும். அதனால அந்த ஸ்லாஷ் ஹலோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஹலோ ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ஜாவாவை ரைட் கிளிக் பண்ணி ரன் as ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ணோன்னே ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகும். கம்பைலேஷன் எக்ஸிக்யூஷன் எல்லாமே இப்போ நடக்கும். இப்போ கன்சோலில் ஸ்ப்ரிங் பூட் வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது கம்பைல் ஆகி ஃபினிஷ் ஆன ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். சரியா? நம்ம அவுட்புட் வந்து ப்ரௌசரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌசர் என்னவா இருக்கலாம், நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ண உடனே அந்த இடத்துல மேலே வந்து நம்ம URL கொடுக்கணும். http://8080 http://localhost:/8080 ஸ்லாஷ் மேப்பிங்கில் நம்ம என்ன கொடுத்தோம், ஹலோன்னு கொடுத்தோமா, அந்த ஹலோன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ http://localhost:/8080 ஸ்லாஷ் ஹலோ நம்ம வெறும் ஹலோன்னு கொடுத்தா போதும். சரிங்களா? ஏன்னா நம்ம அங்கே கொடுத்துருக்க கெட் மேப்பிங் வந்து அதுதான். ஸோ அந்த ஹலோன்றது மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மெயின் மெத்தடில் நம்ம என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அந்த அவுட்புட் நம்ம வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஈபிளிஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஒரு ஹலோ வேர்ல்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கோடு. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணி இதுக்குள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சேம் கோடிங் நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கும் இந்த ஹலோ வேர்ல்டோட அவுட்புட் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, pom.xml ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் ஹலோ ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ஜாவா கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கண்ட்ரோலர் ஹலோ கண்ட்ரோலர் டாட் ஜாவாவை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட், ஃபைன். ஒருவேளை உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து இதில் ஏதோ கான்ஃபிகரேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அவுட்புட் உங்களுக்கு சரியாக எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன், இதை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இந்த ஸ்ப்ரிங் பூட்டோட ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எதனா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து நாங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அந்த டீட்டெயில்ஸை காண்டாக்ட் பண்ணியும் இதுக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து கெட் பண்ணிக்கலாம். And thank you so much once again for watching this video. If you like the video, please click on the like button, write a comment, and subscribe to my channel.